தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தாவேகா 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகம் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டுவிட்டது. தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலில் கருத்து கணிப்புகளை துல்லியமாக கணித்து வெளியிட்ட அயன் மேட்ரிக்ஸ் நிறுவனம் தற்பொழுது தமிழக தேர்தல் களத்தை கருத்து கணிப்பு நடத்தி வெளியிட்டுள்ளது. அந்த கருத்து கணிப்பில் தமிழக வெற்றிக் கழகம் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. 50% வாக்குகளை பெறுவார், 40% வாக்குகளை பெறுவார், 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவார், 180 தொகுதிகளில் வெற்றி பெறுவார், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவார் என்று கணிக்கப்பட்ட விஜய் தற்பொழுது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார். அவருக்கு 6 முதல் 12 தொகுதிகள் தான் கிடைக்கும் என்று அந்த நிறுவனம் அந்த கருத்து கணிப்பு நடத்தி தெரிவித்துள்ளது. விஜய்க்கு 3வது இடம்தான் கிடைக்கும் என்று அந்த கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. நடிகர் விஜய்க்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தற்போது தனித்து போட்டியிட்டால் பலத்த அடி வாங்குவோம் என்று கருதி கூட்டணிக்கு ஆள் தேட ஆரம்பித்துள்ளார் அல்லது பாஜக கூட்டணியில் இணைய முடிவு செய்துள்ளார். இதற்காக டெல்லியில் காய் நகர்த்தி வருகிறார். ஒரு பக்கம் பாஜக அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார், மறுபுறம் தனியாக ஒரு கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். தற்போது வெளிவந்த கருத்து கணிப்பு நடிகர் விஜய்க்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. 6 முதல் 12 தொகுதிகள் தான் கிடைக்கும் என்று அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் களத்தில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது.